அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போகிறதுக்கான கடைசி தேதி வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்க 24/5/2025 அடுத்த மாதம், அதாவது மே 24ஆம் தேதியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து இன்றையிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து எப்போது அப்படின்னா 29/5/2025 31/5/2025 வரையும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம், என்றைக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு வந்து 12/7/2025 எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். காலை 9:30 மதியம் 12:30 வரைக்கும் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாம் வந்து 12/7/2025 எக்ஸாமு. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் www.tnpscexam.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நம்மளுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்ஷன் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா முழுமையான தகவலை படிச்சுட்டு போடுங்க. மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா வன காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளருக்கான வேக்கன்சி வந்து காப்பாளருக்கான உரிமம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ தகவலை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போடுங்க. ஸோ வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிராம நிர்வாக பிஏஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 215 வேக்கன்சி இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு 1621 வேக்கன்சியும், இளநிலை உதவியாளர் 6 வேக்கன்சி ப்ளஸ் 5 வந்து கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர் பிணையத்துக்கு 46 மட்டும் கொடுத்துருக்காங்க. இளநிலை வருவாய் ஆய்வாளருக்கு 239, இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டுச்சாளர் 2 வேக்கன்சி இருக்குது. டைப்பிஸ்ட்டு 1099 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஹேண்ட் வந்து பார்த்தினாக்கா 335 வேக்கன்சி வந்து இருக்குது. நேர்முக எழுத்தாளர் 2 வேக்கன்சி, உதவியாளர் 54, வனக்காப்பாளர் 62, ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா 35 வேக்கன்சியும், வனக்காப்பாளர்லே தோட்டத்தில் வந்து 1550. ஸோ இவ்வளோ வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னாக்க குறைந்தபட்சம் 18 வயது, அதிகபட்சம் காமனாக வந்து பார்த்தீங்கன்னாக்க 32 கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து எக்ஸப்ஷன் இருக்குது. டிசேபிள் பர்சனாக 42, இராணுவத்தவராக இருக்கீங்கன்னா 50, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவற்ற விதவைங்கன்னா 37 வயது வரை வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு பார்த்துட்டு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடலாம். விஓக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு, அதாவது கிராம பணியாளர். விஓ போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட்டாயம் பொதுக்கல்வி வந்து முடிச்சிருக்கணும். புது கல்வி தகுதி கட்டாயம் முடிச்சிருக்கணும். இதுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கும் விஏஓக்கும். நெக்ஸ்ட்டு இளநிலை, அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயே 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதித்துறை மேம்பாட்டுத்துறைக்கு அப்ளை பண்ணுறவங்க. இளநிலை வருவாய் ஆய்வாளர் குறைந்தபட்சம் அதே மாதிரி பொதுக்கல்வி வந்து முடிச்சிருக்கணும். இளநிலை செயல் பணியாற்ற விவராக இருக்கீங்க அப்படின்னா அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட டிகிரி கோர்ஸ் முடித்து கூட்டுறவு பயிற்சி வந்து கட்டாயம் முடிச்சிருக்கணும். தமிழ்நாடு அரசு தொழில்பட கல்வி இயக்குனரால் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து சான்றிதழ் இருக்கணும். கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சவங்க இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை பார்த்து அப்ளிகேஷன் போடுங்க, கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. அதே மாதிரி டைஃபிஸ்ட்டுக்கும் இளநிலை ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டைஃபிஸ்ட் வந்து இங்கிலீஷில் ஹையர் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழுக்கும் அதே மாதிரி ஹையர் லாயர் வந்து முடிச்சிருக்கணும். தனியார் டைப்பிஸ்ட் போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பொது கல்வி முடிச்சிருந்தாவே போதுமானது. அதே மாதிரி டைப்பிஸ்ட்டு தமிழ் ஹையர் லாயர் முடிச்சிருக்கோங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ முழுமையான தகவலை படிச்சுட்டு அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், லாஸ்ட் டேட் அண்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் சமர்ப்பதற்கான கடைசி தேதி மே 24/5/2025 11:51 அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னா 12/7/2025 காலையில் 9:30 மதியம் 12:30 வரைக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் இந்த டேட்டில் வந்து வெளியிட்டிருக்கு. கரெக்ஷன் ஆன்லைன் கரெக்ஷன் வந்து 29/5/2025 31/5/2025 இந்த 3 நாட்களில் வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஏதாவது இது தொடர்பான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.